கும்பகோணம் பக்கத்துல பட்டீஸ்வரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. துர்க்கை பிரதானமா இருப்பா. அவளை நல்லா வழிபடுங்க. அந்த சிவன் கோயில், அது ஒரு சிவன் கோயில். தேனுபுரீஸ்வரர் ஞானாம்பாள். அங்க ஒரு பைரவர் இருக்கார். இந்த வருஷம் முடிஞ்சா நீங்க அந்த துர்க்கையும் வழிபட்டு அந்த பைரவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. மேசத்திற்கு ராகு, அந்த நட்சத்திரநாதன் ராகு 11. அப்ப இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக, லாபம் கொடுக்கக்கூடியதாக, வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, மேன்மையை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நாம தாயோட கருவிலிருந்து வெளிவரும் போதே விதி நிர்மாணிக்கப்பட்டு விட்டது. அதை எவனும் மாற்ற முடியாது. ஆனா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு பல நேரங்களில் நன்மை செய்யக்கூடிய நிலை உண்டு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ராசியாதிபதியாகிய செவ்வாய் 12 போய் சனிசாரம் வாங்கியிருக்காரு இல்லையா, இது என்ன செய்யும்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்குல்ல, அதுல தேவையில்லாத செலவுகளை இது கொடுக்கும். கொஞ்சம் தடைகளை தாண்டித்தான் நாம ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டிய நிலை இருக்கு. 10 சனியும் லாபாதிபதியாகிய சனியும் 12 போய் அமர்ந்து அந்த தனஸ்தானமாகிய ரிஷபத்தையும் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தையும் பார்க்கும்போது, எப்பயோ நாம ஒரு இதுல பேங்க்ல போட்டதோ, ஷேர் மார்க்கெட்ல போட்டதோ, அல்லது யாருக்காவது கொடுத்த பணமோ எதிர்பாராம நமக்கு வந்து, எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் மக்கள் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யத்தோடு தான் கொண்ட தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் மிக சிறந்த நிலையை அடைய வேண்டுமென நான் வணங்கும் வளநாட்டு சித்தரை வணங்கி என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப தமிழுடைய வருடங்கள் 60ல் 40வது வருடத்தினுடைய பெயர் தான் பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்தினுடைய அந்த விளக்கம் அவங்க நம்ம பெரியவங்க சொன்னது அருள் தோற்றம் அப்படின்ற ஒரு நிலை. ஆனா இந்த பராபவ வருடம், இந்த பராபவ வருடத்தினுடைய நிலை இப்ப இப்ப நம்ம வர்ற 14ஆம் தேதி இல்லையா, 14ஆம் தேதி காலையில சரியாக 9:25 காலையில் 9:25 தான் சித்திரை பிறக்கிறது, தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2026. இந்த பராபவ வருடத்திற்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் அவங்க மூலத்துல ஒரு பாடல் கொடுப்பாங்க. அப்ப அந்த வெண்பா மாதிரி இருக்கும். அந்த வெண்பால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுல சொல்றாங்க, மிக்க பராபவத்தின் மேதினியில் பின்மலையாம் தக்க பசு கடல் ஐக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர் கின்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, பராபவ வருடத்தினுடைய பின்வரக்கூடிய மாதங்கள்ல தான் மழை உண்டு, பசுக்கள் செழிக்கும், பால்வளம் பெருகும், 4 வகை சாதியினரும் செழிப்புடன் வாழ்வர், பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாகவே வாழும் அப்படின்னு இந்த வருடத்தினுடைய வெண்பாவை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இது நமக்கு இந்த பாடலை, இந்த வெண்பாவுடைய இதை கேட்டவுடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா இறைவனுடைய அனுக்கிரகத்துல எல்லாருமே நோய் நொடிகளின்றி தொழில்துறையில நல்ல மேன்மை அடைந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாலே, ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாமி கைகால் சோகத்தோட இருந்தா போதுன்ற நிலைக்கு வர்றாங்க. அப்ப இந்த வருஷம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கூட, இந்த பராபவ வருஷத்துல நம்ம முன்னோர்கள் சில நிலைகளை, இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி இப்படின்னு பிரிச்சு அதுக்கு ஒரு சில பலன்களை அவங்க சொல்லுவாங்க.
அப்படி இது இருந்தாலும் பஞ்சாங்க கணிதர் கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரகத்தினுடைய நிலையை வச்சு 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இதை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய ராஜா யார் அப்படின்னா குரு வந்திருக்கார். அப்ப அதுக்கு வாகனம் எது அப்படின்னா குதிரை. மந்திரி யாருன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு வாகனம் எதை கொடுத்துருக்காங்க? யானையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேனாதிபதி சந்திரன், இதுக்கு பசுவை கொடுத்துருக்காங்க. அர்க்காதிபதி சந்திரன், அர்க்காதிபதி சந்திரன் அதுக்கு பட்சி, இந்த பறவைகள் கொடுக்குறாங்க. மேகாதிபதி சந்திரன், இது மரம் செடி கொடிகளுக்குரியது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள். ரசாதிபதி தான் சனி, அது சர்ப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிராசாதிபதி குரு, அதுதான் கிரகங்களுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. தானியாதிபதி புதன், இதுக்கு விலங்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒட்டகத்தை கொடுத்துருக்காங்க. பசுநாயகர் கோபால், அனைத்திற்குமானது. மேசராசி அன்பர்களுக்கு மேச லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்ப பராபவ வருடம் 14ஆம் தேதி புத்தாண்டு பிறக்கிறது, தமிழ் புத்தாண்டு. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சுட்டி காட்டியதே இந்த தமிழ் வருட பிறப்பு தான். இந்த வருஷம் இந்த மேச லக்கணம் மேச ராசியில பிறந்த அன்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அழகா பார்ப்போம். இதுல மக்கா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நீங்க மேச லக்கணம் மேச ராசியிலே பிறந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு தசாநாதன் ஒருவர் உங்களை வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல இந்த மேசத்துக்கு இந்த பராபவ வருடத்துல அந்த அதிகாலையில இந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய நிலையை வைத்து தான் உங்களுக்கு இந்த பலன்கள் சொல்லப்படுகிறது. அப்ப இது உங்களை ஒரு நல்ல வழி நடத்துறதுக்கும் ஊக்கப்படுத்துறதுக்கும் இது உறுதுணையா இருக்குமே ஒழிய உங்களை மிஸ்கரேஜ் பண்றது அப்படின்றதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. நாம தாயோட கருவிலிருந்து வெளிவரும் போதே விதி நிர்மாணிக்கப்பட்டு விட்டது, அதை எவனும் மாற்ற முடியாது. ஆனா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு பல நேரங்களில் நன்மை செய்யக்கூடிய நிலை உண்டு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுல நல்லவங்க கூட கோச்சாரத்தில் நமக்கு நன்மை செய்ய முடியாது. நமக்கு நல்லவங்க கூட யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கூட கோச்சாரத்துல அது கையை கட்டி நிற்கிறதும் வாய்ப்பு உண்டு. ஆனா நம்ம மோசமானவன் சொல்லி இருப்போம், அவன் கோச்சாரத்தில் நமக்கு பல நன்மைகளை செஞ்சுட்டு போறதும் வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த மேசராசி நேயர்கள் பராபவ வருடம். சரி, இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மேசத்திற்கு ராகு, அந்த நட்சத்திரநாதன் ராகு 11. அப்ப இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக, லாபம் கொடுக்கக்கூடியதாக, வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, மேன்மையை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. ஏன்னா மேசத்துக்கு 11 ராகு. ஆனா அதுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் இந்த ராசியாதிபதி செவ்வாய் 12ல போய் உட்கார்ந்து சனிசாரம் வாங்கி சனியும் 12ல் அமர்ந்திருக்கிறார். இப்ப இந்த ராசியாதிபதியாகிய செவ்வாய் 12ல போய் சனிசாரம் வாங்கியிருக்கார் இல்லையா, இது என்ன செய்யும்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்குல்ல, அதுல தேவையில்லாத செலவுகளை இது கொடுக்கும். கொஞ்சம் தடைகளை தாண்டித்தான் நாம ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டிய நிலை இருக்கு. இதை நாம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, சில பேர் என்ன செய்வாங்க, வெளிநாடு போகலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாங்கன்னு வைங்களேன், அவங்க பணத்தை கட்டி ஏமாந்துடாம இருக்கணும். இது கொஞ்சம் வெளிநாடு போகலாம், போகக்கூடாதுன்னா இல்லை, கொஞ்சம் பணத்தை கட்டி ஏமாந்துடக்கூடாது. அப்ப நம்ம பார்த்து செய்யணும். அதை விட குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையாத்தான் இருக்காரு. அப்ப ஒரு நியாயமா பாருங்க, நியாயமா நேர்மையா உண்மையா ஒருத்தர் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு விரயம் இல்லாம செலவு இல்லாம ஒரு காரியம் நடக்கிறது இல்லைன்னு தான் தெரியுது. ஆனா நம்மளுடைய இயல்பு நிலை என்ன, நம்ம ஒழுக்கமா ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கணும். இதுல உயர்ந்த மனிதர்களுடைய இந்த வருஷம் பாருங்க, மேசத்துல பிறந்தவங்களுக்கு பெரியாளுடைய நட்பு நல்லா கிடைக்கும். இந்த கல்வியா இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பராபவ வருடத்துல மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கல்வி அப்படின்றது
மிகப்பெரிய ஒரு அற்புதமா விளங்கும். நீங்க நினைத்தது மாதிரி உங்களுக்கு கல்வி நிலை. இப்போ பல பேர் என்ன செய்வாங்க, எல்லா தாய் வந்து ஆசைப்படுறது வந்து என் பிள்ளை நீட் எழுதணும். எடுத்த எடுப்புல இப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம குழந்தை எப்படி படிக்குது, அதுக்குடைய தகுதி என்ன, அதனுடைய நினைவாற்றல் என்ன, அதனுடைய கெப்பாசிட்டி என்னன்னா பார்க்கறது இல்லை. ஆனா இந்த இடத்துல சந்திரன் வந்து ராகுவோட சாரத்தில் இருப்பதால் கல்வி நன்றாக இருக்கிறது. உயர்கல்விக்கு மாணவர்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாம நீங்க சேர்ந்துடலாம். அப்ப உயர்கல்விக்குரிய வழிகாட்டுதல் அல்லது முயற்சியிலே வெற்றி அப்படின்றது இதுல இருக்கு. இப்ப மேசத்துல பிறந்தவங்களுக்கு தாத்தன் சொத்து, உங்க அப்பாவுடைய சொத்து பங்காளிகளுக்கு 3 பேரோட பிரிக்கப்படாம இருக்கும், அல்லது பங்காளிகள் பல பேர் இருந்து பிரிக்கப்படாத சொத்துக்கள்லாம் இந்த பராபவ வருடத்துல உங்க கையில வந்து சேரும். ஆனா அந்த சொத்துக்களை நீங்க என்ன செய்வீங்கன்னா, வாங்கணும்னு அதை வேற ஏதாவது பிசினஸ்க்காக கொண்டு போய் வைக்கிறது செய்யறது நிலைதான் ஏற்படும். கொஞ்சம் அதை சூதானமா வச்சுக்கொள்ளணும். குழந்தைகள் வளர்ச்சி நல்லா இருக்கு. குழந்தைகள் தங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. பல பேருக்கு இருந்து இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்களுக்கு தடுமாற்றம் இருந்தாலும் இல்லறமெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா தெய்வ வழிபாடு நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு, தொழில் மேன்மை நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இருந்தாலும் இந்த புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் பல பேருக்கு. இந்த புதுசா தொழில் தொடங்க வரும்போதுதான் உங்க முதலீடுகளை எல்லாமே கபாலிகரம் பண்ணி வந்து ஒரு லாபமேன்மை இல்லாம ஒரு நஷ்டப்படுத்துச்சுன்னா அது நமக்கு இழப்புத்தானே. அப்ப இந்த பராபவ வருடத்துல நாம சுயதொழில், நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில நமக்கு வரக்கூடியது போதும். புதுசா ஏதாவது ஒரு தொழில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது செய்யறதெல்லாம் வேண்டாம். குறிப்பா ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு ஏமாந்துட வேண்டாம். நிறைய லாஸ் ஆயிரும், நிறைய லாக் ஆயிரும். லாஸ்ன்னு கிடையாது, லாக் ஆகும். அதனால இந்த தொழில் மேன்மை அப்படின்றதும், சில பேர் வந்து அந்த இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்பாங்க. தொழில் இடமாற்றம் அப்படின்றது அதெல்லாம் இருக்கு. ஆனா இடமாற்றம் இருக்கு, அது நமக்கு விருப்பப்பட்ட இடமா அல்லது நம்ம அந்த இடமாற்றம் ஆகி அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. இதெல்லாம் நீங்க வந்து சரி, இதெல்லாம் கேட்டுட்டு தான் மற்ற உங்க செயல்பாட்டுக்கு நீங்க அதை கொண்டு போகணும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் பணப்பழக்கத்துக்கு குறைவில்லை. காரணம், லக்னாதிபதி வந்து 12ல உட்கார்ந்தா கூட அந்த செவ்வாய் வந்து 12ல உட்கார்ந்து சனிசாரம் பெற்று பாக்கியாதிபதியாகிய குருவை பார்க்கிறார். அதனால பணப்பழக்கத்துக்கோ அல்லது செய்தொழில் மேன்மைக்கோ இதுல ஒரு பஞ்சமும் இல்லை. ஆனா நண்பர்களே, தீர்க்கமா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அதை மனசுல வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய 10க்குடையவராகிய சனியும் லாபாதிபதியாகிய சனியும் 12ல் போய் அமர்ந்து அந்த தனஸ்தானமாகிய ரிஷபத்தையும் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தையும் பார்க்கும்போது, எப்பயோ நாம ஒரு ஒரு இதுல பேங்க்ல போட்டதோ ஷேர் மார்க்கெட்ல போட்டதோ அல்லது யாருக்காவது கொடுத்த பணமோ எதிர்பாராம நமக்கு வந்துடும். இதுக்குத்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பைரவர் வழிபாடு செய்யறது நல்லது. அதை விட மேசத்துல பிறந்தவங்க உங்களுக்கு எப்ப சமயம் கிடைக்குதோ, எப்ப சமயம்னா வருஷம் பிறந்தவனையும் செய்யலாம், அல்லது ஆவணி மாசம் செய்யலாம், ஆடி மாசம், அது ஆனி மாசம் செய்யலாம். எங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல பட்டீஸ்வரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. துர்க்கை பிரதானமா இருப்பா, அவளை நல்லா வழிபடுங்க. அந்த சிவன் கோயில், அது ஒரு சிவன் கோயில், தேனுபுரீஸ்வரர் ஞானாம்பாள். அங்க ஒரு பைரவர் இருக்கார். இந்த வருஷம் முடிஞ்சா நீங்க அந்த துர்க்கையும் வழிபட்டு அந்த பைரவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. கோயிலே நீங்க போகலாம். கோயில்ல போய் ஒரு வியாழக்கிழமை நீங்க போறது நல்லது. போய் அந்த கோயில்ல பணம் கட்டிட்டீங்கன்னா உடனே செஞ்சிருவாங்க. ஆனா மாலையில தான் செய்யணும், 6 மணிக்கு மேலதான் செய்யணும். அதை நீங்க செய்யுங்க. உங்களுடைய தடைகளை எல்லாம் உடைத்து விடும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து விடும். கணவன் மனைவியுடைய உறவு மேலோங்கும். ஏன்னா பிரிந்த மனைவி கூட பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கு உண்டான அச்சாரம் அங்கதான் இருக்கு. அதை விட என்னன்னா, உங்களுடைய காசு பணத்தை எப்படி நீங்க கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்றதையும் முதலீடு செய்வதையும்
அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தையும் அது தீர்மானிக்கும். அப்ப இந்த வருஷம் மேஷத்தில் பிறந்தவர்கள், இப்ப நம்ம கேட்கலாம், சார் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஆனா தேனுபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்றது அதுதான். அதில் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. மற்ற இதுல எல்லாம், மற்ற மாசத்துல எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயிலே பண்ணுங்க. அதே மாதிரி மேஷத்தில் பிறந்தவர்கள் ஞாயிறு தோறும், ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போய் 7 விளக்கு, அருகம்புல் மாலை, 6 சுற்று வலம், 7 சுற்று இடமா சுத்துங்க. அப்படியே அந்த அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏற்படுவதை நீங்க கண்ணால பார்க்கலாம். என்ன நண்பர்களே, பராபவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையினுடைய சிறப்பு மேன்மையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள்.